எனக்கு புதுசா இருந்துச்சு இதை பத்தி நம்ம கேள்விப்படும் போதே. அதாவது நம்மளுடைய மனரீதியான சில பிரச்சனைகள், மனரீதியான எண்ணோட்டங்கள் தான் உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுதுன்னு சொல்றாங்க. நான் சந்தித்த ஒரு நபர் கூட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளா சர்க்கரை வியாதியில எனக்கு பாதிப்பு இருந்துச்சு. நான் நிறைய டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கடைசியா தெரிய வந்துச்சு, என்னுடைய டிப்ரெஷன் இல்ல என்னுடைய மனரீதியான பிரச்சனைகள் தான் இந்த சர்க்கரை நோய்க்கே காரணம் அப்படின்னு. இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது மருத்துவ ரீதியா இல்ல இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்பளோட டயபெட்டிக் அப்படிங்கிறது நம்ம வந்து உடல் இனிப்பு சாப்பிட்டா டயபெட்டிக் வரும். பரம்பரை ரீதியா டயபெட்டிக் வரும். உணவு சரியில்லாட்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான். ஏன்னா, அதுவும் நம்மளோட கட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம உடல் 2வது மூலையில் வந்து ஒரு மைக்ரோபயோம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை வந்து இந்த உணவுகள் வந்து பாதிக்கப்படும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உணவு மட்டும்தான் அந்த கட் மைக்ரோபயத்தை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம ஒரு கற்பனையில் இருக்கோம். ஆனால் உண்மையை சொன்னால் அப்படின்னா நம்மளோட மனசும் பயங்கரமாக, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் நம்மளோட குடலையும் பாதிக்கும், அப்புறம் ஹார்மோன்ஸையும் பாதிக்கும். அதாவது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படிம்பாங்க, அடர்லைன் அப்படிம்பாங்க. இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன் தான். அந்த இன்சுலின் சுரப்பு, அந்த இன்சுலின் நிறுத்தம், அப்புறம் லிவரில் வந்து சர்க்கரை உற்பத்தி அதிகமாகிறது, இது எல்லாமே மனசோடையும் தொடர்பு கொண்டது. அப்போ வெறுமனை டயட்டை மட்டும் மாற்றினா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும். டயபெட்டிக் பீப்புள் வராங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவத்துறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில மருத்துவர்கள் உணவு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. சில இடத்துல போனீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாத்திரை இப்போ 10 mgலேருந்து 20 mg, அப்புறம் வந்து இன்சுலின் போடுறது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இதே உணவு மற்றும் உளவியல் அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறோம், இது வந்து பெரிய விதத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய மாற்றம் கொடுக்குது.